ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இந்த ரூபா உங்களோட தேவையை பூர்த்தி செய்யுமா? இல்லை இந்த ரூபா உங்களை பணக்காரனாக்குமா? கண்டிப்பாக ஆகாது. ஆனால் இதே ஒவ்வொரு ரூபாவாக நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அப்போது கண்டிப்பாக நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யும். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும், ஒரு நம்மளை பணக்காரனாகவும் ஆக்கும். ஸோ எப்போவுமே ஒரு சின்ன விஷயம்தான் நம்மளை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிரேட் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து, அந்த கிரேட் பிரிட்டனோட யுனைடெட் கண்ட்ரீஸோட அவங்களோட சைக்கிளிங் டீமுக்கு பிரைல்ஸ்ஃபோர்ட்னு ஒருத்தர் டைரக்டராக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவரை டைரக்டராக சைக்கிளிங் டீமோட டைரக்டராக அறிவிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வர்றாரு. எப்படின்னா, ஒரு சைக்கிளோட சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சைக்கிள் டயரில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அது சீக்கிரமாக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பிளேயர்ஸு ட்ராவல் பண்ணுற பஸ்ஸஸ், அந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கவர்லாம் ஒயிட் கலராக மாற்றுறாரு. ஏன்னா அது சீக்கிரம் அழுக்கு தெரியும். ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி அவங்களோட தூங்குகிற பில்லோஸ், பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒயிட்டாக எடுத்துகிட்டு வராரு. ஸோ எதுனா அழுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்க டீமுக்கு ஒரு ஒரு டாக்டரை யூஸ் பண்ணுறாரு. அவங்க எப்படி பிளேயர்ஸ்லாம் ஹைஜீனிக்காக இருக்கணும்ன்ட்டு, அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும், ஹேண்ட் வாஷ் கொண்டு எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இன்டோர் அவுட்டோர் ட்ரெஸ்ஸுன்னு இருக்கும் சைக்கிளிங்க்கு. ஸோ இன்டோர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸை வந்து அவுட்டோருக்கு கொடுத்து இதை ட்ரையல் பார்க்குறாரு. ஸோ அதுலேயும் சக்ஸஸ் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்துகிட்டு வராரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1908, அதாவது 1908 தான் ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2008 வரை கிட்டத்தட்ட 100 வருஷம் எந்த ஒரு கிரேட் பிரிட்டன் பிளேயரும் ஒலிம்பிக் மெடல் வாங்கவே இல்லை. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் ஒரு ரீச் ஆகலை. இவங்க போய் யூரோப்பில் ஒரு பெரிய சைக்கிளிங், அதாவது நல்லா டாப் பெர்ஃபார்மன்ஸ் சைக்கிளிங் கம்பெனிஸ்கிட்ட போயிட்டு சைக்கிள் கம்பெனிகிட்ட போய் சைக்கிள் கேட்குறாங்க. அவங்களும் தர மறக்கிறாங்க. ஏன்னா இவங்க 100 வருஷமா ஒரு மெடல் கூட வாங்கலை. இவங்களுக்கு நம்ம சைக்கிளை கொடுத்தோம்னா அவங்க தோத்த டீமுக்கு எப்படி நம்ம சைக்கிள் கொடுக்குறது, அதனால நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூ கம்மியாயிடும்னு சொல்லிட்டு சைக்கிள் கூட தர மறந்துட்டாங்க. ஆனால் இவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பழக்கங்களை எடுத்துட்டு வந்து அதை அந்த இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதில் சக்ஸஸ் பண்ணியும் காட்டுறாரு. கிட்டத்தட்ட 110 வருஷமா அவங்க இந்த பிரான்ஸில் நடக்கிற சைக்கிள் போட்டி, டூர் தி பிரான்ஸ் என்ற சைக்கிள் போட்டி வின் பண்ணதே கிடையாது. ஆனால் 2008 அவங்க வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெய்ஜிங் ஒலிம்பிக் 2008 வின் பண்ணுறாங்க. அடுத்த 2012 வின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2007 to 2017 வரை 178 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடல் அடிக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 66 ஒலிம்பிக் மெடல்ஸ் ப்ளஸ் ஒலிம்பிக் ப்ளஸ் பேரா ஒலிம்பிக் மெடல்ஸ் ரெண்டுத்தையும் அந்த சைக்கிளிங் டீம் வந்து வின் பண்ணுது. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாரும் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஆனால் இந்த டீம் வந்து எப்படி அதை ஜெயிச்சாங்கன்னா, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுலேருந்து வெளியே வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு நல்ல பழக்கமாக மாற்றி அந்த டீம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் 110 வருஷமாக சாதிக்க முடியாத சாதனைகளை அந்த ஒரு சின்ன சின்ன குட் ஹேபிட்ஸால் அந்த கிரேட் பிரிட்டன் டீம் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புக்ஸ் படிக்கிறது, நல்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்கறது, நல்ல ஒரு படம் பார்க்கறது கூட சரி, நல்ல படமாக பாருங்கள். உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜிலலாம் நல்ல நல்ல பேஜஸ்லாம் வரும். அந்த பேஜஸை லைக் பண்ணி வைங்க. நல்ல பெரிய பெரிய லீடர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து உங்களோட வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் சாதிக்க முடியாத விஷயங்களை, இத்தனை வருஷமாக நம்ம சாதிக்க முடியாத விஷயங்களை கண்டிப்பாக சாதிக்க முடியும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் புதுசாக எதனா பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நான் பேசுகிறேன். என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை பற்றி சொல்லுங்கள். யாரை பற்றி பேசணும் சொல்லுங்கள், அதை பற்றியும் நான் பேசுகிறேன். நன்றி.